வெல்கம் டு ஷார்பன்ஸ். நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டேபிளில் இமேஜை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணியோ இல்லை அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை கொஞ்சமாக சிறுசு பண்ணி இப்படி உள்ளே கொண்டு வந்து வைப்பீங்க. உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த டாக் ஃபில்டர் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா நீங்கள் ஆப்பிளுக்கு நேராக இந்த ஆப்பிள் ஃபோட்டோ போட்டீங்க, பட் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது இந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன இமேஜ் வரணுமோ அந்த இமேஜோட யூஆரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு வரணும். அதாவது அந்த இமேஜோட லிங்கை இங்கே காப்பி பண்ணி கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆப்பிளோட இமேஜ் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே ஆப்பிளோட இமேஜில் போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது இமேஜோட லிங்க்கு காப்பி ஆகிடும். காப்பி பண்ண லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஈக்குவல் டு கொடுத்து IMAGEன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இந்த லிங்கை நீங்கள் டேரெக்டாகவும் பேஸ்ட் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடித்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு வந்துடும். இதுவே எனக்கு இதுக்குள்ளே போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு போட்டு இமேஜ்னு போட்டு இந்த சோர்ஸில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் செல்லு இதை நம்ம வந்து D2வில் போட்டிருக்கோம். ஸோ D2வை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்து கொண்டு வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா இமேஜுக்கும் லிங்க் கொண்டு வந்து போட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க்குக்கான இமேஜ் எல்லாம் உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிங்கை ஹைட் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். இப்போது இந்த கொண்டு வந்த இமேஜை இந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை போயிட்டு இப்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க இமேஜை வந்துட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணணும், சிறுசு பண்ணணும், இல்லை பெருசு பண்ணணும், செல்லுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகணும், சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த சோர்ஸ் பக்கத்தில் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ALT டெக்ஸ்ட்னு இருக்கும், இது நமக்கு வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸிங் இருக்கும், ஹைட்டு வித்துன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், சைஸிங்குள்ளே போகணும். அப்புறம் என்ன பண்ணுறோம், 2 கமா போட்டிங்கன்னா சைஸிங்குள்ளே போயிடும். இங்கே வந்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபிட் செல், ஃபில் செல், ஒரிஜினல் சைஸ், அடுத்து கஸ்டம் சைஸ். இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிட் செல் கொடுக்குறோம். ஃபிட் செல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இமேஜ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகாது, கம்ப்ரஸ் ஆகாது. இமேஜ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் அப்படியே என்ன ஆயிரும், அந்த செல்லுக்குள்ளே ஃபிட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த கேட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்குது, ஆனால் இதுக்கு இந்த பக்கம் கேப் இருக்குது, இந்த பக்கம் கேப் இருக்குது. இப்போது இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபில் சைஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ கமா போடுங்க, இன்னொரு கமா போட்டு ஃபில் வந்து ஆப்ஷன் 1 இது கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த செல் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேம் ஃபார்முலாவை பக்கத்து செல்லில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே ஃபில் தர போகிறதில்ல, ஃபிட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்துட்டு ஃபில்ஸ், இது வந்து ஃபிட்டு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இதுவே நீங்கள் ஒரிஜினல் சைஸ் வேணும் அப்படின்னா கமா போட்டு இன்னொரு கமா போட்டு 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சைஸ். இதோட ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதனால தான் உங்களால் இது என்ன பண்ண முடியல, ஒரு செல்லுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். இவரை நம்ம அன்டூ பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் என்ன சைஸு, என்ன வித்து, கஸ்டம் சைஸ் வேணுமா, நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் வந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.